ஒரு பேங்க் ராபரி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பணத்தை திருடிட்டு போகாமல் அவன் பண்ண விஷயத்தை கேட்டால் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. இந்த விஷயத்தை எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்ட்ரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. 2016 அமெரிக்காவில் இருக்கிற கனாஸ்ன்ற ஒரு சிட்டியில் ஒரு பேங்க்கில் காலையில் ஒரு 8-9க்கு பேங்க் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் 1-2 ஸ்டாஃப்ஸ் மட்டுமே வந்திருக்க நேரத்தில் முகமூடிலாம் போட்டுட்டு ராபரி பண்ண ஒருத்தர் வந்திருக்கான். ஒரே ஒரு கேர்ள் மட்டும் இருந்ததால் துப்பாக்கியை காட்டி, நான் இந்த மாதிரி பணம் எடுக்க வந்திருக்கேன், உங்கள்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் எடுத்து இங்கே வை, இல்லைனா உன்னை சுட்டுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன், தயவு செஞ்சு என்னை எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு அவங்ககிட்ட பேசிகிட்டே கீழே இருக்கிற அலாரம் பட்டனை ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, இது யாரோட பணம் தெரியுமா, மக்களோட பணம், இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு அவனும் பேசிட்டே இருக்கும்போது அடுத்த 5 நிமிஷத்தில் பக்கத்தில் இந்த ஒரு போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பொண்ணு, சார் அவன் தான் திருட்டு, அவனை ஃபஸ்ட்டு பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் அவனை பிடிக்கும் போது அவன் எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காம போலீஸ் இங்கே வாடான்ற மாதிரி அவன் போய் கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. போலீஸ் அவனை பிடிச்சிட்டு, என்னடா இவ்வளோ பேர் பேங்க்கை திருடி வந்திருக்கேன், ஆனால் நான் கூப்பிட்டோன்னே வந்து பக்கத்தில் நிற்கிறேன், உனக்கு பணத்தை எடுத்துகிட்டு கொள்ளடிச்சிட்டு போனோன்ற ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதிலை கேட்டு அங்கேருந்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நான் பேங்க்கை கொள்ளடிக்க வந்தது பணத்துக்காக இல்லை, நிம்மதிக்காக. ஏன்னா என் ஒய்ஃப் கூட இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பயங்கர டார்ச்சராக இருக்குது, இதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் நான் எங்கேயாவது தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் என்கிட்ட பணம் கிடையாது, சோறு போட யாரும் கிடையாது, எனக்கு அம்மா கிடையாது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் ஜெயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணேன். அதே மாதிரி வந்து நீங்கள் என்னை பிடிச்சிட்டிங்க, தயவு செஞ்சு என்னை ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் இவன் பணம் திருடல, இது உண்மை சொல்கிறான்னு இவனை விடாமல் ஜெயிலையும் போட்டு அவனுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி